புவிசார் குறியீடு செங்காந்தல் மலருடைய முக்கியத்துவம் என்னங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். செங்காந்தல் விதை, கொல்லிமலை மிளகு, ஐயம்பாளையம் நெட்டை தென்னை, திருநெல்வேலி சென்னாகிலை, சத்தியமங்கலம் சிவப்பு வாழை, உரிகம் புளி, ஓடைப்பட்டி விதையில்லா திராட்சை ஆகிய 7 பொருட்களுக்கு தமிழ்நாடு மாநில வேளாண் விற்பனை வாரியம் புவிசார் குறியீடு கோரியிருக்காங்க. ஆங்கிலத்தில் ஜியாகிரபிக்கல் கோட், அதாவது ஐஜி எனப்படக்கூடிய புவிசார் குறியீடு பெற நபார்ட் வங்கி மற்றும் மதுரை மேலாண் வணிக காப்பீட்டு மன்றம் ஆகிய 2 நிறுவனங்களும் சேர்ந்து விண்ணப்பம் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த நிறுவனங்களுடைய குழுக்கள் உள்ளூர் விவசாயிகள் மற்றும் அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வேளாண்மைத்துறை அதிகாரிகள் ஆதரவோட இந்த தயாரிப்புகள் ஒவ்வொன்றுக்கும் தரவு சேகரிப்பு, அடித்தளம், வரலாற்றை கண்டறிதல் மற்றும் ஆதாரம், இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பில் தனித்துவமாக உற்பத்தியாகும் பொருட்களுக்கு இந்திய அரசாங்கம் புவிசார் குறியீடு வழங்கி அங்கீகரிக்கிறது. அந்த வகையில் இப்போது அதிகமான பொருட்களுக்கு புவிசார் குறியீடுகளை பெற்றிருக்கும் மாநிலங்களில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது. தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் காஞ்சிப்பட்டு தான் முதலில் புவிசார் குறியீடு பெற்றது. அது தவிர மதுரை மல்லி, திண்டுக்கல் பூட்டு, காஞ்சிபுரம் பட்டு, ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா, சேலம் சுங்குடி சேலை, பழனி பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட தமிழ்நாட்டில் உற்பத்தியாகும் 45 பொருட்கள் புவிசார் குறியீடுகளை பெற்றிருந்துச்சு. இந்நிலையில் மணப்பாறை முறுக்கு, மார்த்தாண்டம் தேன், நகமம் காட்டன், மயிலாடி கற்சிற்பம், சேலம் ஜவ்வரிசி, மானாமதுரை மண்பாண்டம், ஊட்டி வர்க்கி, கம்பம் பன்னீர் திராட்சை, ஆத்தூர் வெற்றிலை, சோழவந்தான் வெற்றிலை உள்ளிட்ட மேலும் 11 பொருட்களுக்கு சமீபத்தில் புவிசார் குறியீடு அங்கீகாரம் கிடைச்சது. இதனால் தமிழகத்தில் புவிசார் குறியீடு பெற்றிருக்கும் பொருட்களின் எண்ணிக்கை 56 உயர்ந்துச்சு. அதிகமான புவிசார் குறியீடுகளை பெற்றிருக்கும் மாநிலங்களில் தமிழ்நாட்டிற்கு அடுத்ததாக கர்நாடக மாநிலம் 2வது இடத்துல, உத்தரப்பிரதேசம் மாநிலம் 3வது இடத்துலையும் இருக்காங்க. உணவுப் பொருட்கள், வேளாண் பொருட்கள், கைவினை மற்றும் கைத்தறி பொருட்கள், இயற்கை பொருட்கள் அப்படின்னு 5 வகையான உற்பத்தி பொருட்கள் புவிசார் குறியீட்டு அங்கீகாரம் பெறுவதற்கு தகுதியானது. இப்படி கிராமப்புற பகுதிகள், மாநகர பகுதிகள், சிற்றூர்கள் அப்படின்னு இந்தியாவின் ஒவ்வொரு உள்ளூர் அல்லது வட்டார பகுதிகளில் உருவாகக்கூடிய தனித்துவமான பொருட்களுடைய தரத்தை நம்பிக்கைக்குரிய முறையில் உறுதிப்படுத்தி அதை உலக அளவில் எடுத்து செல்வதற்கு இந்த புவிசார் குறியீடு அங்கீகாரம் உதவுது. 1999ஆம் ஆண்டு மத்திய அரசின் தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சகத்தின் கீழ் புவிசார் குறியீடு உருவாக்கப்பட்டு 2002ஆம் ஆண்டு முதல் இது அமலுக்கு வந்துச்சு. வட்டார பகுதியில் உற்பத்தியாகக்கூடிய தனித்துவமான பொருட்களை அடையாளம் கண்டு அதற்கான சட்ட பாதுகாப்பு வழங்குவது இந்த புவிசார் குறியீட்டு சட்டத்தின் நோக்கம். வணிக சின்னம், காப்புரிமை மற்றும் புவிசார் குறியீடு ஆகிய 3 விஷயங்களும் அறிவுசார் சொத்துரிமை சட்டத்தின் கீழ் வருது. இதில் புவிசார் குறியீட்டை தவிர மற்ற 2மே தனிநபர்களுக்கான உரிமை நிர்ணயிப்பதாக விளங்குது. ஆனால் புவிசார் குறியீடு மட்டுமே குறிப்பிட்ட பகுதியை சேர்ந்த அனைத்து மக்களுக்கும் பொதுவான உரிமையை விளங்குது. அதே போல அல்வா பொதுவான பொருளாக விளங்கினாலும் தனிநபருக்கு சொந்தமான இருட்டுக்கடை அல்வாவிற்கு புவிசார் குறியீடு பெற முடியாது. முதல்ல குறிப்பிட்ட பொருட்களுக்கான விவரக்குறிப்பு, விளக்கம், பொருட்களின் ஆரம்பம் முதல் இறுதி வரை நடைபெறக்கூடிய உற்பத்தி முறை, தனித்துவம், பொருளுக்கான சிறப்புத்தன்மை, சிறப்பு மூலப்பொருட்கள், வேளாண் அல்லது இயற்கை பொருட்களாக இருந்தால் அது உற்பத்தியாகக்கூடிய காலநிலை விவரங்கள், மனிதர்கள் தயாரிக்கக்கூடிய கைவினை பொருட்களாக இருந்தால் அவர்களுடைய தனித்துவமான திறன், எந்த பகுதியில் உற்பத்தியாகுது போன்ற எல்லா தகவலையும் உள்ளடக்கிய முறையான ஆவணங்களை நாம் சமர்ப்பிக்கணும். ரொம்ப முக்கியமாக அந்த பொருட்களுக்கு இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புகளை நிரூபிக்கும் வகையிலான ஆவணங்களை நாம் கொடுக்கணும். பாரம்பரியமாகவே அந்த பொருட்கள் சிறப்புத்தன்மை வாய்ந்ததாக விளங்கி வருது அப்படிங்கிறது குறிப்பிடணும். விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு சில மாதங்களில் மத்திய அரசின் குழுவால் பொருட்களினுடைய உற்பத்தி முறைகள் குறித்து இன்னும் சில கேள்விகள் கேட்கப்படும். அதற்கான பதிலை நாம் அவங்களுக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் 7 பேருக்கு குறையாத நபர்களால் ஒரு குழு அமைக்கப்படும். இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சம்பந்தப்பட்ட துறையில் இறங்கி வருபவர்கள் இந்த குழுவில் இருப்பாங்க. அவங்களுடைய முன்னிலையில் நாம் நம்முடைய பொருட்கள் குறித்த சிறப்பு தன்மையை நேரில் விளக்கணும்.
நம்முடைய பதில்கள் அவர்களுக்கு திருப்தி அளித்து அனைவரும் ஒப்புக்கொண்டால் சில மாதங்களில் நம்முடைய பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்குவது குறித்த தகவல் மத்திய அரசு நாளிதழில் வெளியிடப்படும். ஒரு மாதத்திற்கு பிறகு பொதுமக்களின் கருத்துக்களையும் கேட்ட பிறகு அதிகாரப்பூர்வமாக புவிசார் குறியீடு வழங்கப்படுவது குறித்து அறிவிப்பு வெளியாகும். இப்போது புவிசார் கோரப்பட்ட பொருட்களில் செங்காந்தல் மலர் தனித்துவம் பெறுது. தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக செங்காந்தல் மலர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குளோரியேசா சூப்பர்வா என்கிற தாவரியல் பெயரால் அறியப்படக்கூடிய செங்காந்தல் விதைக்கு புவிசார் குறியீடு கோரப்பட்டிருக்கு. இந்த மலர் தமிழ் இலக்கியம், கலை மற்றும் கலாச்சாரத்தில் ஒரு சிறப்பு இடத்தை பிடிச்சிருக்கு. பெரும்பாலும் மாநிலத்தின் அடையாளம் மற்றும் பாரம்பரியத்துடன் தொடர்புடையதாக இருக்கு. செங்காந்தல் என்னும் கண்வழி விதைகள் பெரும்பாலும் திருப்பூர் மாவட்டம் மூலனூர், தாராபுரம் மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் பகுதிகளில் தோட்டக்கலை பயிராக சாகுபடி செய்யப்படுது. அதனால் செங்காந்தல் மலருக்கு புவிசார் குறியீடு கோரப்படுவது காலம் கடந்து கோரப்படக்கூடிய விஷயமாகவே பார்க்கப்படுது. சீக்கிரமாகவே புவிசார் குறியீடு பெற்ற மலராக நம்முடைய தமிழர்களின் அடையாளமான செங்காந்தல் மலர்கள் மலரும் அப்படின்னும் எதிர்பார்க்கலாம்.